அன்பர்களே, இன்று தொண்டைமாநல்லூர் ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோம். புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமாநல்லூரில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில். சத்திரத்து சிதம்பரேஸ்வரர் திருக்கோவில் என இந்த கோவிலை அழைக்கிறார்கள். புதுக்கோட்டையை ஆட்சி செய்த மன்னர் தொண்டைமான். இவர் காடு கழனியை பசுமையாக இருக்க வேண்டும் என்னும் எண்ணத்தோடு விவசாயத்தில் அதிக கவனம் செலுத்தினார். குளம் வெட்டி ஊருணி அமைத்து விவசாயிகளுக்கு வேண்டுமென செய்தார். ஒரு நாள் பல்லக்கில் அமர்ந்து கிராமம் கிராமமாக சுற்றி வந்தார். எதிர்ப்பட்ட மக்களிடம் குறை ஏதும் உள்ளதா என்று கேட்டறிந்தார். வழியில் ஒரு ஊரின் எல்லையில் மரத்தடியில் சிலர் சோர்வாக அமர்ந்திருப்பது கண்டு அவர்களை என்ன என விசாரித்தார். அவர்கள், என்ன ஊருங்க இது, கும்பிட கோவில் இல்லை, குளிக்க தண்ணீர் இல்லை, கால் நீட்டு கொஞ்சம் இளைப்பாற இடம் இல்லை என அழுத்து கொண்டனர். இவர்கள் காசியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சிவனடியார்கள். உடனே மன்னன் சிவனடியார்களிடம் கைகூப்பி மன்னிப்பு கேட்டார். தனக்காகவும் தனது படையினருக்காகவும் வைத்திருந்த உணவு மற்றும் பழங்களை அவர்களிடம் அளித்தார். கை நிறைய பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கினார். மேலும் அவர்களிடம், இனி உங்களுக்கு ஒரு குறையும் வராது, எங்கள் நாடும் மக்களும் நலமாக இருக்க வேண்டுமென ராமேஸ்வரத்தில் இறைவனிடம் வேண்டுமாறு கேட்டுக்கொண்டார். அதன் படி அமைச்சர்களை அழைத்து இந்த பகுதியிலே அடியார்கள் நீராட குளம் வெட்டுமாறும் ஒரு சத்திரம் கட்டுமாறும் அங்கு சமைக்கவும் பரிமாறவும் ஆட்களை நியமிக்குமாறும் குளத்தருகே ஒரு சிவாலயம் அமைத்திடுமாறும் ஆணையிட்டார். அதன்படி பணிகள் இரவு பகல் பாராமல் விரைவாக நடைபெற்றன. குறுகிய காலத்தில் கோவில் அமைக்கப்பட்டது. கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின் இந்த வழியே செல்லும் யாத்திரிகர்கள் குளத்தில் நீராடி சிவதரிசனம் செய்து சத்திரத்தில் இளைப்பாரி உணவு உண்டு தம் பயணத்தை தொடர்ந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சியுடன், ராமேஸ்வரம் யாத்திரை வந்தா இங்குதான் தங்கணும், மன்னர் தொண்டைமான் நல்லா இருக்கணும் என வாழ்த்தி சென்றார்கள். அதனால் இந்த ஊர் தொண்டைமாநல்லூர் என பெயர் பெற்றது. கல்வெட்டுகளிலே இந்த கோவில் சத்திரத்து சிதம்பரேஸ்வரர் கோவில் என பொறிக்கப்பட்டுள்ளது. இது தவிர அம்மா சத்திரம், கம்மா, கல்மாவூர், நீர்பழனி ஆகிய ஊர்களிலும் சத்திர கோவில்களை மன்னர் அமைத்துள்ளார். சிறிய மண்டபத்தில் நந்தி, கொடிமரம், பலிபீடம் உள்ளன. கருவறையில் சிதம்பரேஸ்வரர் லிங்க திருமேனியராய் திருக்காட்சி தருகிறார். சிவகாமி அம்பாள் தனிச்சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார். விநாயகர், தட்சிணாமூர்த்தி, வள்ளி தெய்வ யானையோடு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன. பக்தர்கள் விவசாயம் செழிக்கவும் நல்ல மழை வேண்டியும் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டவும் இங்கு வேண்டிக் கொள்ளுகிறார்கள். நேர்த்திக்கடனாக சுவாமி அம்பாளுக்கு புது வஸ்திரம் சாற்றி நெய் தீபமேற்றி அர்ச்சித்து வழிபடுகிறார்கள். பிரதோஷம், மகா சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி வைக்கும் தொண்டைமாநல்லூர் ஸ்ரீ சிவகாமி அம்மை உடனாய ஸ்ரீ சிதம்பரேஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.